அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உலகமே வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு 3ஆம் இடத்திலும், சனி மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி பிரயஸ்தானமாகிய 12இல் இருந்தாலும் வாக்கியத்தின்படி லாபஸ்தானத்தில் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு விதி மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வைகாசி மாதத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, வைகாசி மாதம் துவங்கியதிலிருந்து முடிவதற்குள் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே மிக வலுவாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் முதன்மையாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் நுழைகிறார். ராசியின் அதிபதி 5ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய மாறுதல் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையிலான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அரும்பாடுபட்டு கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு அதன் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக வைகாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் சிறப்பான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைவது மட்டுமல்லாது நீட்ச நிவர்த்தியும் பெறுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் மிக சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியத்தில் வலம் வருகிறார். குரு தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தர இயலாத இடம் என்று பார்க்கப்பட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலான சிரமத்தையோ கவலையையோ ஏற்படுத்தக்கூடிய இடமாகவும் கருத முடியாது. எனவே நீங்கள் மனதில் பாதித்து வந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றியை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் போன்றவை மறைந்து மனதில் தெளிவு பிறப்பதோடு பல காரியங்களை நுணுக்கமான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக 3இல் வலம் வரக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போன்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறாருங்க சனி பகவான். அதே சமயம் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்திருந்தாலும் கூட பாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் சிறந்த யோக பலன்கள் உண்டு. ஏனென்றால் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு இடமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்கிறார் மோட்சக்காரகரான கேது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மட்டுமல்ல, ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பும் இந்த மாதத்தில்
சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இனி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமல்லாது வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது. தற்காலிக பணியில் சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான சிறந்த முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். சக பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது குருவும் 3ஐ பலப்படுத்துவதால் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் இந்த வைகாசி மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. பிற்பகுதியில் ஜென்மத்திற்குள் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு நீண்ட காலமாக அக்ரகதியிலும் நேர்கதியிலும் உச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் விரயஸ்தானத்தை வலுப்படுத்திய நிலையில் ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் நுழைவது வீண் விரய செலவுகளை மங்களகரமான செலவுகளாக மாற்றுவதோடு அலைச்சல் சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளை துணிந்து இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் ராசியின் அதிபதியாக உச்ச அதிபதியாக திகழக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த வைகாசி மாதம் அமைவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான இனிமையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் ஜென்மத்திலும் அதற்கு பிறகு தனம், அதற்கு பிறகு தைரியம் என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார். எனவே புதனின் மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வைகாசி மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் மேசராசிக்காரர்கள் தேடி வரும்.